பரிதவித்தார். இதோ எல்லாவற்றையும் செய்து முடித்தேன்னு சொன்னார். சிலுவையில் சகல விதமான காரியங்களை நமக்காகத்தான் பரிதவித்தார். எப்பொழுதும் சிலுவையை நம்ம எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருக்கணும். நம்ம எப்பொழுதும் நான் எப்பொழுதும் சொல்லி ஜெபிப்பேன், ஆலயத்துக்குள்ள வரும் பொழுதுதான் சிலுவையை வழிபடுத்தல, சிலுவையை ஜனங்கள் பார்க்க வேண்டும் என்று எப்பொழுதும் நாமும் எப்பொழுதும் சிலுவை தியானத்தில் எப்பொழுதும் இருக்கணும். இந்த வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. அவர் நமக்காக பரிதவித்தார் சொல்லி 14வது வசனம் சொல்லுகிறது. ஆமென். காலையில் மாத்திரமல்ல, ஆராதனை எப்பொழுதெல்லாம் நம்ம ஆலயத்துக்குள்ள செய்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அவருடைய கிருபை நம்ம நிரப்பும். நம்ம ஆலயத்தில் ஆராதனையில் கர்த்தருடைய மகிமையை சொல்லி அவரை பாடி ஆராதிக்கும் பொழுதெல்லாம், அவரை உயர்த்தும் பொழுதெல்லாம் அவருடைய கிருபை நம்ம நிரப்பும். காலை மாத்திரமல்ல, நாம் இப்பொழுது மாலையில் வந்திருக்கிறோம். எப்பொழுதும் ஆராதனையில தான் நம்ம கிருபை பெருக முடியும். நம்முடைய காரியத்தெல்லாம் தேவ சமூகத்தில் மறந்து அவரை ஆராதிக்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை நம்மளை நிரப்பும், அவருடைய கிருபை நம்மளை நிரப்பும். அதே 15வது வசனம் சொல்லுகிறது, தேவரே எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாகும். ஆமென். தேவரே, நாங்கள் எங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாக எங்களை மகிழ்ச்சியாகும். அப்படி மகிழ்ச்சியாகிறதுக்கு தான் தேவ சமூகத்தை நம்ம கூடி வருகிறோம். நம்ம எப்பொழுதும் தேவ சமூகத்தை நேசிக்கணும். நம்ம ஒரு சில நேரத்தில் நம்ம சில புத்தினமான காரியம், அதாவது இந்த காரியம் நான் செஞ்சிருக்கவே கூடாது, இதை நான் அப்படி பேசியிருக்கவே கூடாது, அப்படிலாம் ஒரு சில காரியம் நம்ம நினைப்போம். ஆனால் அது தேவ சமூகத்தை சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்முடைய காரியத்தில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். அவர் நம்பும் பொழுது, அவருடைய காரியத்தை நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது, நம்ம அடுத்த வாட்டி அந்த காரியத்தை சரி செய்யும் போது தேவனுடைய நாம மகிமைப்படும். அடுத்து 17வது வசனம் சொல்லுகிறது, எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தியவரும். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, உங்களுடைய கைகளின் கிரியைகளை உறுதிப்படுத்தி அருளும். தண்ணீர் உலகத்தில் மனுஷன் தண்ணீர் இல்லாமல் உயிர் வாழ எந்த மிருகமும் வாழ முடியும், மனுஷன் வாழ முடியும். ஆனால் மீன் பண்ண தண்ணீர் இருக்குது, அது தண்ணீர் இருக்கிறனால அது பெருகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது உயிரோடு இருக்குது. தண்ணீர் இருக்கிறனால அது உயிரோடு இருக்குது. தண்ணீர்லேருந்து வெளியே வந்தால் அது உயிரோடு இருக்க முடியுமா? அது பெருகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே கிடையாது. ஆனால் அது கர்த்தருடைய கருத்தில் வந்துச்சு. ஆண்டவருடைய கருத்தில் 5 மீன்கள் அந்த பொழுது பார்த்தீங்களா, அவர் கருத்தில் வந்ததுனால அது பெருகுச்சு. மீன் தீயினால சுடப்பட்டு அதுக்கு ஒன்றுமே இல்லை, அப்படியே அந்த மீன் பெருகி இருக்கு. அது காரணம் கர்த்தருடைய காலத்தில் இருந்தது. அது தண்ணி என்பது பரிசுத்தாவியை கொடுக்கிறது. அந்த பரிசுத்தாவியை நாம் எப்பொழுது நிரம்பி இருக்கும் பொழுது, நம் எப்பொழுது ஆலயத்துக்குள்ள ஆராதனை பரிசுத்தாவில் நிரம்பி இருக்கும் பொழுது நாம் பெருகிறதுக்கு, நம் வரங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவான காரியங்களாக இருக்கிறது. அதே போலதான் பரிசுத்த வேதத்தில் எழுதப்பட்டு யோசேப்பு கர்த்தரோடு இருந்தால், கர்த்தர் யோசேப்போடு இருந்தான்னு சொல்லி மாறி சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதே தாவீதை குறித்து மாதம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய ஆவியானவர் அவனோடு இருந்தான்னு சொல்லி. ஆனால் சாமுவேல் தாவீதிடத்தில் வந்து அவன் வந்த பொழுது அவன் தைல குப்பியை உடைத்து அவன் அபிஷேகம் பண்ணிவிட்டு போனது மாத்திரம் தான் எழுதப்பட்டிருக்குது. அவன் சாமுவேல் தாவீதுக்கு என்ன சொன்னாரு அப்படிலாம் கிடையாது. ஆனால் அது சொல்லியிருப்பார் நிச்சயமா. நம் முற்பிதாக்களுக்கு சொன்ன வாக்கு தத்தெல்லாம் சொல்லியிருப்பார். அவர் யாத்திராக்காரர் 34வது அதிகாரம் 10வது அந்த வசனத்தான் சொல்லியிருப்பார். அவர் கரடி வந்த பொழுதெல்லாம் அவர் சொல்லியிருப்பார். கரடி எதிர்த்து போரிடும் பொழுது வசனத்தான் சொல்லியிருப்பார். நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்ய காரியம் பயங்கரமா இருக்குன்னு சொல்லியிருப்பார். அந்த வழி நீங்க அப்படி சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி தான் அந்த கரடியை ஜெயித்தார். அதே போலதான் மல்கியா 4வது அதிகாரம் 2வது வசனத்தை சொல்லிதான் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரிய உதிக்குன்னு சொன்னார். அப்படிதான் சிங்கத்தின் எதிர்த்து பொழுதெல்லாம் அந்த பொழுதெல்லாம் அந்த வசனங்களை சொல்லி அந்த சிங்கங்களை எதிர்த்துக்கிறார், அதை ஜெயித்தார். அதே போலதான் இவ்வளவு பெரிய காரியம் நடந்தது. இந்த ஒரு சில காரியம் தான் நடந்து சொல்லித்தான் மாத்திரமல்ல,